கருப்பசாமிய பொறுத்தளவு வந்து நாள் கிழமை அப்படிங்கும்போது, சனிக்கிழமையும், செவ்வாய்க்கிழமையும் ரொம்ப உகந்த தினமா இருக்கும். ரொம்ப ஒரு அது சாமியோட வீரியம் அப்படிங்கிற வைப்ரேஷன். அமாவாசை அத விட ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கும். எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி தெய்வங்களுக்கு அப்போ ஒரு உயிர் இருக்கும். ஒரு உயிர் சக்தி அந்த இடத்துல ரொம்ப பரவலா இருக்கும். இத வந்து நம்ம சந்திரனோட ஜாதகத்துல கனெக்ட் பண்ணுவோம். அப்ப அந்த அமாவாசை மாதிரியான தினங்கள், சனிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை இந்த கிழமைகள்ல போய் நீங்க வழிபடும்போது, பவர் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கும். 1. அடுத்து வந்து நீங்க கேட்டீங்க, என்ன மாதிரியான வழிபாடுகள் அவருக்கு வந்து என்ன பிடிக்கும் எப்படின்னு. இப்போ சைவ வழிபாட்டுல இருக்கிறவங்க ஒரு முந்திரியும், சர்க்கரை பொங்கலும் வச்சு வழிபாடு பண்றாங்க. இதே நீங்க அசைவமா சுவாமி வந்து அசைவ பிரியர் அப்படின்னு சொல்லும்போது, நீங்க வந்து அங்க பலி குடுக்கக்கூடிய விஷயங்கள பண்ணணும். எப்படி பலி குடுக்குறது? உயிர் பலி அப்படிங்கிற விஷயத்த பொறுத்தளவு வந்து ஒரு ஆடோ, கோழியோ அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அத வந்து குடுக்கலாங்க. அதே மாதிரி கருப்பருக்கு பிடித்த நல்ல வாசனை திரவியங்கள். பொதுவா வந்து இந்த ஒரு ஒரு நல்ல ஒரு அத்தரோ, இல்ல மணக்கக்கூடிய ஒரு சாம்பிராணி, ஒரு தூப தீபம் இந்த மாதிரியான விஷயங்கள குடுக்கணுங்க. அதே மாதிரி கருப்பர வழிபடும்போது மிக தூய்மையாக உள்ள தூய்மை, உடல் தூய்மை 2மே முக்கியம். அங்க வந்து சில பேர் வந்து அந்த அ நம்ம உடல் தூய்மைங்கிறத வந்து இம்பார்ட்டன்ட் குடுக்க மாட்டாங்க. பட் உடல் தூய்மை ரொம்ப முக்கியம். ஏன்னா, அவருக்கு ரொம்ப வாசனை ரொம்ப பிடிக்கும் இல்லையா? இப்ப நீங்களும் நல்ல கமகமன்னு போய் அவர் முன்னாடி நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸோட போய் நிக்கும்போது தான் அவர் இன்னும் உங்கள நல்லா கவனிப்பாரு. அதான் விஷயம்.